குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்னைக்கு தாவரத்தின் இளம் பிஞ்சு பருவம், அதாவது ஒவ்வொரு தாவரத்தில் இருந்து தான் நமக்கு காய்களும் கனிகளும் கிடைக்குது. அது அந்த பூவாக மொட்டை பூவாக மாறி அந்த பூக்குள்ளே இருந்து தான் பிஞ்சு வருது. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா வரைக்கும் அந்த பூவோடு சேர்ந்து அந்த பிஞ்சு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூ கொட்டிடும், அந்த காய் முதிர்ந்து நமக்கு பயன்பாட்டுக்கு வருவதை நம்ம பார்க்க முடியுது. இது போன்று ஒவ்வொரு மரத்துக்கும் இப்போ பாக்கு இளமையாக இருக்கக்கூடிய பிஞ்சு எப்படி சொல்கிறது, தென்னை மரத்தில் இளமையாக இருக்கக்கூடிய பிஞ்சு, அதாவது தேங்காயாக உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற பிஞ்சு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இளம் பிஞ்சுகளையும் நம்ம எப்படி சொல்லணுங்கிறது தான் இந்த கிளாஸில் படிக்க போகிறோம். தாவரத்தின் இளம் பிஞ்சு தமிழ் சொற்கள். தாவரத்தின் இளம் பிஞ்சு தமிழ் சொற்கள் ஒன்லி தாவரங்களை மட்டுமே சார்ந்திருக்கும். அது மரம், இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் வரும். தமிழ் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் இடம் பிடிக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். காதில் கேட்டாலே போதும். முதல் எடுத்த உடனே வடு. இது ரொம்ப வயது முதிர்ந்த பெரிய பெண்கள் பேசுவதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நம்ம வடு அப்படின்னா எந்த பழத்தோட பிஞ்சு பருவத்தை சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். மாம்பிஞ்சு. மாமரங்களில் பார்த்திங்கன்னா பிஞ்சு பருவத்தில் இருக்கிறப்போ இந்த காற்று அடிக்கிறதன் மூலமாகவோ அல்லது சத்து குறைபாடுகளோ விழுவோம். அதை தான் தினமும் வடுன்னு சொல்லுவோம். மூசு. இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத பேராக இருக்கு இல்லையா? மூசு என்பதை இதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது, பெரும்பாலும் நான் இன்னும் கேள்விப்பட்டதில்லை. மூசு என்பது நம்ம ஒரு சீசனில் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கணிகளில் ஒரு பழத்தோட பிஞ்சை தான் சொல்கிறோம். பலாப்பழத்தோட பிஞ்சு பருவத்தில் இருக்கும்போது தான் அதை மூசுன்னு சொல்லுவோம். ஒருவேளை பலா மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பன்ருட்டியில் இந்த வார்த்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த பகுதியில் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தது கவ்வை. இந்த வார்த்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். கவ்வை என்பது ஒரு அருமையான தினந்தோறும் நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய் உருவாக காரணமாக இருக்கக்கூடிய அந்த பொருளோட பிஞ்சு பருவத்தை தான் கவ்வைன்னு சொல்கிறோம். எள் எண்ணெய், நல்லெண்ணெய் கேள்விப்பட்டிருக்கீங்க. எள் உருண்டை இப்போலாம் கிடைக்கிது எல்லா கடைகள்லையுமே, நான் கூட பார்த்துருக்கேன். அதனால் அந்த எள் பிஞ்சு பருவத்தில் இருக்கும்போது அதை கவ்வை அப்படின்னு தான் அழைக்கணும். கவ்வை என்றால் எள்ளுடைய பிஞ்சு பருவம். எள்ளை பெரும்பாலும் நம்ம ஆயிலாக தான் நல்லெண்ணெய் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கச்சல் என்பது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நான் பெரும்பாலும் கேள்விப்பட்டதில்லை. இது போன்ற கேள்வி பதில தான் நமக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஏன்னா இப்போது நிறைய பேர் டிஎன்பிசி எழுத போகிறதுனால அவங்க இந்த மாதிரி ரொம்ப சிக்கலான இடங்களில் உள்ள கேள்வி பதில்கள் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கச்சல் என்பது வாழை பிஞ்சு. வாழைப்பழம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த வாழைப்பழம், வாழை மரத்தின் வாழைப்பழத்தின் பிஞ்சு பருவத்தை கச்சல் என்று அழைக்கிறோம். வாழை மரம் தார் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த பூ விழாத, அந்த காயிலிருந்து பூ விழாத பொசிஷனில் இருக்கிறதெல்லாம் நம்ம கச்சல் என்று அழைக்கப்படும். அது காலப்போக்கில் நமக்கு மெச்சூரிட்டி ஆகி பழமாக வரும். அடுத்து நுழாய். இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். நுழாய் என்பது இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தாத ஒரு பேர், ஆனாலும் நம்ம தமிழில் அதை வச்சுருக்காங்க. பாக்கு. அதாவது பாக்கு மரத்தில் இருக்கக்கூடிய பிஞ்சு தான் நம்ம நுழாயின்னு சொல்கிறோம்.
பாக்கு மெச்சூரிட்டி ஆனால் தான் நமக்கு தெரியும் அது பயன்பாட்டுக்கு வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நம்ம நுழாய் என்று அழைப்போம். பாக்கு பிஞ்சியே நுழாய் என்று அழைக்க வேண்டும். இதெல்லாம் இந்த பெயர் கேள்விப்படாத பெயராக இருந்தாலும் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். தேர்வு நேரத்தில் இது மிகவும் பயன்படும். நுழாய் என்பது பாக்கு பிஞ்சு என்பதை தான் குறிக்கும். சிறிய வயது முதலே குழந்தைகளுக்கு இது போன்ற பயிற்சியை கொடுக்கலாம், தவறில்லை. ஃபியூச்சரில் அவர்களுக்கு உதவும். அடுத்தது குறும்பை. குறும்பை என்பது இன்றளவு நம்ம கிராமப்புறங்களில் கேட்கலாம். தென்னை மரத்துலேருந்து குறும்பை உதிருதும்பாங்க. அதாவது இளம் பிஞ்சாக இருக்கும்போதே வந்து கொட்டிடுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். தென்னை மரங்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் அந்த மாதிரி பேச கேட்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு மரத்துக்கும் பொருந்தும். இதை படிங்க. தென்னை மரத்துலேயும் பனை மரத்துலேயும் வரக்கூடிய இளம் பிஞ்சுகளை வந்து குறும்பை என்று தான் அழைப்போம். அதனால் வந்து நம்ம தென்னை மரத்திலும் பனை மரத்திலும் வரக்கூடிய இளம் பிஞ்சுகளை குறும்பை என்று தான் அழைக்க வேண்டும். இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை வீடியோவாகவும் அல்லது ஆடியோவாகவும் கேட்கலாம். அவ்வாறு கேட்கும்போது திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்மளுடைய மூளை அதை பதிவு செய்து வைத்துக்கொள்ளும். நீங்கள் டிஎன்பிசிஎல் பாஸ் செய்யும் பொழுது குறுகிய நேரமே போதுமானதாக இருக்கும். அனைத்திற்கும் பதில் தெரிந்தால் ஒரு 10-15 நிமிடத்திலேயே எழுதி முடியும் அந்த பரீட்சையை. தெரியாத நேரத்தில் தான் இந்த நேரம் நமக்கு பத்தாவில்லை என்று யோசிக்கிறோம். ஆகையால் இதை தெரிந்து கொண்டால் தமிழில் 50% அளவுக்கு கேட்கும் கொஷின்களுக்கு நீங்கள் பதிலளித்துவிட்டு மீதி 50% மற்றவைகள் இருக்கும். அதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கி அடுத்தது பூவும் பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பூவும் பிஞ்சும் இணைந்து இருப்பது தான் பூவும் பிஞ்சு. அதாவது பூவோடு சேர்ந்த ஒரு சிறிய பிஞ்சு அப்படி தான் நம்ம சொல்லணும். பூவே உதிர்ந்திருக்காது, அப்படியே அது சுமாலாக சின்னதாக இருக்கக்கூடியது தான் இந்த பூவும் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. பூவோடு கூடிய பிஞ்சு அப்படிங்கிறது தான் அது. இதை படிங்க பார்க்கலாம் நீங்கள். பூவோடு கூடிய இளம் பிஞ்சு தான் நம்ம பூம்பிஞ்சுன்னு சொல்கிறோம். படிப்பு தாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சுந்தர் பிச்சை சாதாரணமாக நம் தமிழ்நாட்டில் பிறந்தவர். இன்று கூகுளின் சிஇஓவாக இருக்கிறார் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரை அங்கே சென்று நிறுத்தியது படிப்பு மட்டுமே. படிக்காத ஒரு சிலர் மேதைகளாகவோ பெரிய நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனால் படித்த அனைவராலுமே அதுபோல் சாதிக்க முடியும். படித்த படிப்பை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும், சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும், சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும்.